கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை. அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகனாகிய எலியா கேட்டபோது, அவன் தாவீது மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்துள்ள அந்த கொஞ்ச ஆடுகளையும் நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகந்தையும் நான் அறிவேன் என்றான். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 28வது வசனம். ஆமீன். இங்க நமக்கு இது ரொம்ப நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். கோலியாத்தை தாவீது அடிக்க வராரு. கோலியாத் ரொம்ப பெரியவனா இருக்காரு, பெலிஸ்தியர். அதை தாவீது அடித்தாரு. இது அநேக சண்டே ஸ்கூல்ல நம்ம கேட்ட ஒரு கதையா இருக்கு. ஆனா இங்க அநேக மூத்த சகோதரர் இருக்காங்க. சவுலோடு யுத்தம் பண்ண பெலிஸ்தியருக்கு வராங்க. அங்க தாவீது யுத்தத்தை வேடிக்கை பார்க்கவும் சகோதரர்களுக்கு சாப்பாட்டு கொடுக்கவும் வராரு. அப்போ இந்த பெலிஸ்தியன் இவ்வளோ ஒரு மோசமானவனா இருக்கலானே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அப்போ அவங்க சகோதரன் தாவீதை பார்த்து சொன்னது என்னன்னா, உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகந்தையும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. அவங்கனால முடியாத காரியத்தை தாவீது செய்து விடுவாரோ என்று அவங்க சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, துணிகரம், அகந்தை அப்படின்ற வார்த்தைகளை இங்க யூஸ் பண்றாங்க. அப்ப தாவீதோட இருதயத்துல துணிகரம் இருந்ததா? அகங்காரம் இருந்ததா? இல்லவே இல்லை. ஆனா அந்த பெலிஸ்தியனை இவங்கனால எதுவுமே பண்ண முடியல. இவங்க பண்ண முடியாத ஒரு காரியத்தை தாவீது பண்றனாலேயே அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் அகந்தையா இருக்கான், இவன் துணிகரமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சில டைம்ல மத்தவங்கனால செய்ய முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்கென்று கொடுக்கிறார். ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஒரு ஊழியமா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். இங்க ஒரு ராஜாவோட ஸ்தானத்தை அபிஷேகம் பண்ணி தாவீதுக்கு கொடுத்தாரு. ஆனா மற்றவர்கள் பார்க்கறது என்னன்னா, துணிகரமும் அகந்தையும். இன்னைக்கும் நம்மளையும் நிறைய பேர் அப்படி பார்க்கலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்ய போகிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டு யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.